Hello everyone, welcome to Megilmadi Studios, International Film Festival of India, Goa 2025 Day 6. இன்னைக்கு பார்க்க போகிற 4 படம். லாஸ்ட் வைக்கிங் அப்படின்னு ஒரு டேனிஷ் மூவி, இஸ்லே சைல்டு அப்படின்னு ஒரு கொரியன் மூவி, த பிரசிடென்ட் கேக் அப்படின்னு ஒரு அரபிக் மூவி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு அரபிக் மூவி. இந்த 4 படமுமே நம்ம நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது, அது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு படம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு படம் த லாஸ்ட் வைக்கிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டோரி. ஒரு ராபரியில் இன்வால்வ் ஆகிட்டு அதுலேருந்து வந்த பணத்தை தன்னோட சொந்த அண்ணன்கிட்ட கொடுத்து மறைச்சி வைக்க சொல்லிவிட்டு 15 வருஷம் ஜெயிலுக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது தன்னோட அண்ணன் மென்டல் பேஷண்ட்டாக மாறியிருக்காரு. எல்லாத்தையுமே மறந்துடுறாரு, அவரோட பேர் உட்பட மறந்துடுறாரு. இப்போது அவரோட அண்ணன் கூட அவர் போராடி எப்படி அந்த காசு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறது தான் கதை. நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கேருந்து தன்னோட சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் நினைவுகளை திரும்பி எடுத்து அவரோட வியாதியை குணப்படுத்த பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவர் நடித்ததெல்லாம் உண்மையா பொய்யா, அவர் உலகத்துக்காக நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த பணத்தை இவங்க திரும்பி எடுத்தாங்களா இல்லையா, அதுக்குள்ளே அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வச்சு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. 1.5 மணி நேரம் தான் படங்கும் போது ரொம்ப சூப்பராக போச்சு. ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்காக நிறைய ஃபன்னி ஃபேக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. குறிப்பாக அவங்க அண்ணனோட கேரக்டர் வந்து ஜான் அப்படின்னு அவர் நம்பிடுவார். அவரோட உண்மையான பேர் வேறு. அந்த உண்மையான பேரை சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அது. ஏன்னா நான் தான் ஜான், என்னை ஏன் வேறு பேர் சொல்லி கூப்பிட்றீங்கன்னு அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். என்னென்னா ஒரு மாடியிலேருந்து குதிச்சிடுவார், எதையாவது தன்னை குத்திக்கிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுவார், சூசைட் அட்டன் பண்ணுவார், கீழே குத்துவார், ரொம்ப கோவப்படுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய ஃபன்னி ஃபேக்ட்ஸ் இருந்துச்சு. உண்மையாலுமே த்ரில்லராகவும் போச்சு, ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி கம்ப்ளீட் மூவி. ரெண்டாவது படம் த ஐல் சைல்டு அப்படின்னு ஒரு படம். அதோட ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு கொரியன்லேருந்து அமெரிக்கன் பேரண்ட் வந்து கொரியன்லேருந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவன் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து அந்த அடாப்டிங் ஹவுஸ்லேருந்து ஒரு லெட்ரு வருது. இந்த மாதிரி பர்த் மதர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால் ஒரு வாட்டி வந்து குழந்தைய காட்டிட்டு போங்க அப்படின்னு. இந்த லெட்ரு வந்து அந்த பேரண்ட் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து மறைக்கிறாங்க. பட் அந்த பையன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கதை. அது ரொம்ப எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறான். அந்த கொரியான்கிற வார்த்தை கேட்கும் போதெல்லாம் கொரியா சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸாக இருக்கட்டும், அந்த சம்மந்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மொழியை கேட்கும் போதாக இருக்கட்டும், அவனோட கோபம், அவனோட ரியாக்ஷன்ஸ் வந்து படத்தை ரொம்ப லைவ்லியாக கொண்டு போச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. லாஸ்ட்டு சீன்லாம் இட் வாஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி டச்சிங் சீன். ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் அ எமோஷ்னல் ட்ராமா, பட் பெஸ்ட் மூவி. மூணாவது படம் த பிரசிடென்ட்ஸ் கேக் அப்படின்னு, பேஸ்ட் ஆன் ஏ ரியல் ஸ்டோரி மாதிரி நினைக்கிறேன். 1990s சதாம் ஹுசேன் ஒரு பர்த்டே கொண்டாடுறாரு. பட் அந்த டைமில் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அந்த நாட்டு மேலே ஒரு பெரிய பொருளாதார தடை விதிச்சிருக்கு. விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறிடுச்சு, எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. 100 மடங்கு 1000 மடங்கு ஒரு முட்டையெல்லாம் விலையெல்லாம் ஏறி அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க மக்கள். ஆனால் அப்பையும் என்னோட பிறந்தநாளை இந்த நாடு முழுக்க கொண்டாடணுன்னு சதாம் ஹுசேன் ஆர்டர் போடுறாரு. எல்லாருமே கேக் வெட்டணும், எல்லாருமே பழம் வாங்கி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆர்டர் போடுறாரு. அதில் ஒரு ஸ்கூலில் ஒரு லாட் எடுக்கிறாங்க, யார் கேக் கொண்டு வரணும், யார் பழம் கொண்டு வரணும்னு. அதில் கேக்குக்கு நம்ம ஹீரோயினோட பேர் மாட்டிக்குது. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 9 வயசு குழந்தை. அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். லஞ்சுக்கு கூட யாரும் சமைக்க காசு இல்லாமல் ஒரே ஒரு ஆப்பிளை எப்படியாவது வாங்கிட்டு போய் லஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த ஆப்பிளையும் அந்த வாத்தியார் பிடிங்குவார். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த பொண்ணு எப்படி இந்த கேக்கை தயாரிக்குதா இல்லையா அப்படிங்கிற கதை. இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்குது. அவங்க பாட்டி வீடு கூட தான் அந்த பொண்ணு வளருது. ஆனால் அந்த பாட்டி வந்து ரொம்ப வறுமை காரணமாக அந்த பொண்ணை தத்து கொடுக்கவே ரெடி ஆகிடுறாங்க. அது பிடிக்காமல் அந்த பொண்ணு சிட்டியில் எஸ்கேப் ஆகிட்டு தன்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஸ்கூல்மேட்டோட சேர்ந்து ஒரு 9 வயசு பையனோட சேர்ந்து எனக்கு கேக்கு பண்ணுறது தான் முக்கியம்னு இந்த கேக்குக்கான இன்க்ரீடியன்ட்ஸை அந்த சிட்டிக்குள்ளே 1 பைசா காசு இல்லாமல் அவங்க எப்படி போராடுறாங்க, வாங்குறாங்களா இல்லையா. கிளைமேக்ஸ் எல்லாம் மனசை அப்படியே பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அகைன் ஒரு போர் ஒரு சாமானியனை எப்படிலாம் காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும்னு எத்தனையோ படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதில் இதுவும் ஒரு படம். ஹாப்பி பர்த்டே ஒரு 8 வயசு பொண்ணோட சின்ன ஆசை, அதான் இந்த படத்தோட கதை. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு பணக்காரங்க வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கா, ஸ்டே பண்ணி வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கா. அந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு அன்றைக்கி பர்த்டே பார்ட்டி கொண்டாட போகிறாங்க. ரொம்ப கிராண்டாக, ஒரு பெரிய ரிச்சான வீட்டில் எப்படி கொண்டாடுவாங்களோ அந்தளவுக்கு கிராண்டாக கொண்டாட போகிறாங்க. அந்த சின்ன பொண்ணும் அந்த வீட்டு பொண்ணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால 2 பேரும் சேர்ந்து கொண்டாடணும் ஒரு ஆசை வருது. அந்த மெழுகுபர்த்தி ஊதுனா அப்போ பண்ணுற விஷ் வந்து நடக்கும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பிலீவ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயம் மனசில் நினச்சிக்கிட்டு
அந்த மெழுகுபத்தி ஊத போகிறோன்னு ரொம்ப கனவுல இருக்கா. பட் 8 வயசு பொண்ணை வேலைக்கு வச்சது தெரியக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு அவளை சொந்த வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கேருந்து அவள் திரும்பி பர்த்டே பார்ட்டிக்கு வர்றதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறா, அதில் எதெல்லாம் தோக்குறா, எதெல்லாம் அவள் பாதிக்கப்படுறா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணோட பெயின் என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ஒரு 20 மினிட்ஸில் சூப்பராக காட்டிட்டாங்க. அந்த கேக் அவள் கைக்கு கிடைச்சிதா, அந்த மெழுகுபருத்தி அவள் ஊதுனாளா, அப்போ அவள் விஷ் பண்ணாளா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் அந்த ஷாட் வந்து ரொம்ப டச்சிங்காக தான் இருந்தது. ஸோ உண்மையாலுமே ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒர்த்தான ரொம்ப நல்ல படம். 1.5 hours தான், பட் இம்பேக்ட் நிறையா ஏற்பாடு பண்ணுச்சு. ஸோ நாளைக்கு என்னென்ன படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.